First 100 subscribers in 2 weeks. First 100 subscribers in 2 weeks possible bro அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வாரம் Thursday Friday நல்ல ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ரிவ்யூ வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் அதை பற்றின ரிவ்யூ வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம வாரம் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதோட புதிய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம நாள்தோறும் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். இது தவிர உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ அப்படின்னீங்கன்னா அதை பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அதே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவில் போடுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 2 வீக்ஸ் பாசிபிளா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாசிபிள். ஏன்னா 2 ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். ஒன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் அல்காரிதம். ஸோ அந்த யூடியூபோட புது அல்காரிதமாக இல்லை அது ஏற்கனவே இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வீடியோட செகண்ட் ஹாஃபில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது வந்து யூடியூப் வீடியோ செட் பண்ணும்போது தம்ப்நெயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம எந்த வீடியோ பார்க்கும்போதும் சரி, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளே வந்து பர்சனலாக ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த தம்ப்நெயிலை வந்து தான் வந்து பேஸ் பண்ணி ஸோ நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே பர்சனலாக போயிட்டு கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ யூடியூபோட தம்ப்நெயில் அப்படிங்கிறது யூடியூபோட நம்ம வீடியோட ஃபஸ்ட்டு டோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம யூடியூப்குள்ளே நம்ம வீடியோக்குள்ளே வர்றதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த யூடியூப் தம்ப்நெயில். ஸோ அந்த தம்ப்நெயில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பெரிய டெக்னிக்கலாக நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ அதுக்கு வந்து கேன்வா அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ கேன்வா அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளான ஆப் வந்து யூடியூப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ CANVA கேன்வா அப்படிங்கிற இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் தம்ப்நெயில் மட்டும் இல்லை, ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்காக இருக்கட்டும் சரி, இன்ஸ்டாகிராமோட அந்த அனிமேட்டட் சோஷியல் மீடியா இருக்கட்டும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சேனல் ஆர்ட், ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டாக வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ தேவையான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் வந்து தம்ப்நெயில் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அந்த தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த கீழே பார்த்தீங்களா, ஸோ யூடியூப் தம்ப்நெயில்ஸ் இருக்குது, சி ஆல்னு இருக்குது. ஸோ நான் வந்து இது சி ஆல் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் எப்போயுமே வந்து அந்த பிளாங்க் தம்ப்நெயில் தான் வந்து எடுக்கிறது. ஸோ நம்ம வீடியோக்கு வந்து ஏற்கனவே இனிஷியலாக பார்த்திங்கன்னா வந்து நிறையா தம்ப்நெயில்ஸ் வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோதான் வந்து கிளிக் ஆகலை. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் போட்ட 2 வீடியோஸில் வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு 13,000 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. இன்னொரு வீடியோ வந்து ஒரு 200 வியூஸ் கிட்ட போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அதாவது கண்டுபிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது, அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா சிம்பிளான தம்ப்நெயில் இருந்தாவே போதும். ஸோ இதுதான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனும் கூட. ஸோ அந்த சிம்பிளான தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, யுவர் டிசைன் இருக்குது. யுவர் டிசைன் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த யுவர் டிசைன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஏற்கனவே நான் பண்ணியிருக்குது. இப்போது நெட்வொர்க் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, குட் நாட்னு காமிக்குது. ஸோ இப்போ டெம்ப்ளேட்ஸ் போய்டுவோம். ஸோ டெம்ப்ளேட்ஸ் போயிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளாங்க்னு இருக்கு இல்லையா. ஸோ பிளாங்க் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ பிளாங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி சுற்றும், நெட்டுக்கு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா. ஸோ பேக் வந்துடுங்க. ஸோ பிளாங்க் இதான் பிளாங்க் வந்து டெம்ப்ளேட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்து டெம்ப்ளேட் கிடையாது, இது வந்து தம்ப்நெயிலுக்கான அந்த போர்டுன்னு வச்சிங்களேன். ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து ஒரு இது வந்து போதும். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் வந்து போதும். ஸோ கலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள், கீழே வந்து டெலிட் பேஜ், டூப்ளிகேட், அப்புறம் ஆட் பேஜ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது கலர்னு இருக்குது. ஸோ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் இந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் வச்சுக்கலாம், இல்லை வந்து பிளாக் வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம நார்மலாக வந்து டக்குன்னு ஒரு ஐ கேட்சி தம்ப்நெயில் அப்படிங்கிறதுனால ஒரு பிளாக் அப்படின்னு வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பிளாக் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் தப்பாக கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது தேவையில்லை. சரி, அது இருந்துட்டு போதும். நீங்கள் வந்து ப்ளஸ் அமுக்கிடாதீங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ ப்ளஸ் அமுக்கிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்டு, எலிமெண்ட்ஸு, அப்லோட்ஸ் இதெல்லாம் வரும். நீங்கள் ஏதாவது மொபைலில் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது அப்லோட்ஸில் போனீங்கன்னா அதில் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏற்கனவே இதுலேயும் ஒரு நிறைய டெம்ப்ளேட்ஸு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை எடிட் பண்ணிட்டு கிடக்கணும். ஸோ எப்போயுமே சிம்பிளாக அந்த ஆட் ஹெட்டிங் கொடுத்துங்க. ஸோ ஆட் ஹெட்டிங் கொடுத்திங்கன்னா சிம்பிளாக வந்துடும். ஸோ ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி மேலே மூவ் பண்ணணும். அப்புறம் இதில் எடிட் அப்படிங்கிறது கீழே கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஹைலைட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட் அப்படிங்கிற டைப் பண்ணிடுறோம்.
ஃபஸ்ட்டு 100 சப்ஸ் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வந்து டைப் வச்சு காமிக்கிறோம். ஸோ இது வந்து டைட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் வந்து ஒயிட்டாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லை வந்து நான் வந்து கலர் கூட மாற்றலாம். ஸோ இதை வந்து கலர் மாற்றணும் அப்படின்னா இது கீழே பாருங்கள், இந்த இதை வந்து செலக்ட் பண்ண உடனே மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு 100 சப்ஸ் வந்து செலக்ட் பண்ண உடனே ஹைலைட் ஆகிடும். கீழே வந்து மெனியூஸ் வந்து வரும், எடிட் டெலிட் இதெல்லாம் வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து இருக்கு பாருங்கள். இந்த கலரில் வந்து இது நம்ம ஏற்கனவே நம்ம டிசைன் பண்ண மாதிரி இந்த கலர் வந்து மாற்றிக்கலாம். என்ன கலர் வேணாலும் அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து மாற்றிக்கலாம். ஸோ வந்து இப்படி 100 சப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சரி இப்போ 100 சப் கொடுத்துட்டிங்க. ஸோ இதே மாதிரி இதில் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணி கீழே வந்து டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த டைட்டில் வந்து செலக்ட் பண்ணி போட்டுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து அதே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ், இங்கே பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ஸு ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் வந்து இப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஒரு இந்த ரியாக்ஷன் வேணும் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டைப் பண்ணிக்கலாம். ஹவ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ப்ரோன்னு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து காசு, நீங்கள் காசு கட்டினா தான் அது வந்து வரும். ப்ரோ வந்து செலக்ட் பண்ண வேணாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்க ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் ஏற்கனவே ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் வருது. இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. சரி பாருங்கள் ஹவ் அப்படிங்கிறது இந்த இது வந்து ஒரு கேட்சாக இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி இப்படி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே அவ்வளோதான், தம்ப்நெயில் வந்து ரெடி. ஸோ ஃபஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சொன்ன மாதிரி திருப்பி கீழே வந்துட்டு ஒரு வேர்ட் மட்டும் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்க. இன் 2 வீக்ஸ் நான் அதையும் ஆட் பண்ணி காமிச்சிடுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். டூ வீக்ஸ் போட்டிங்களா? ஸோ அவ்வளோதான். போட்டுட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரௌன் சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் டவுன்லோட் சிம்பிள், அப்லோட் சிம்பிள் இருக்கும். ஸோ நம்ம டவுன்லோட் சிம்பிள் இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேவ் ஆஸ் இமேஜ்னு வரும். அதை வந்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சேவ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மொபைல் டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இந்த தம்ப்நெயில் வந்து எப்படி நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு செட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா அதுக்கு வந்து ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கு ஒரு சின்ன வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போட்டுடுறேன். ஸோ இதுதான் தம்ப்நெயில் செட் பண்ணுறது. ஸோ தம்ப்நெயில் ஒரு வாட்டி செட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப டிசைன்லாம் பண்ண தேவையில்லை, சிம்பிளான தம்ப்நெயில் வந்து போதும். ஸோ இப்போ நம்ம முக்கியமான ஹாட் டாபிக் வந்திருக்கோம். ஸோ இப்போது யூடியூபோட அல்காரிதம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஒரு வீடியோ வந்துட்டு இப்போ யூடியூப் ஸ்டுடியோக்கு போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13,000 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ அந்த 13,000 வியூஸ் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். வாய்ஸ் ஓவரோடு சேர்த்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ்லையும் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து யூடியூபோட இப்போ ரீசெண்டான ஒரு அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ரூபாய். ஸோ இது வந்து தடிக்க விழுந்த ஒரு 1000 வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எலிஜிபிலிட்டி ஆதார் கார்டோட ரேஷன் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆப்பு TNEPDSல எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது குடும்பத்தை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து லெட்டர்ஸாகவும் எழுதும். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் போர்டு அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த டைட்டில் வந்துட்டு ஒரு டிஸ்பிளேவாக இருந்தால் கூட போதும். ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டான ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்துருக்கிற ஒரு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ புதிய தகவல் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த ப்ரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்போயுமே அந்த நியூஸ் சேனலில் நியூஸ் போடும்போது வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா டெய்லி அவங்க நியூஸ் போட்டாங்க அப்படின்னாவே அந்த ஒரு 2 மினிட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் அவங்க போட்ட உடனே ஒரு 3,000 வியூஸ் ஒரு 2,000 வியூஸ் அப்படின்னு போகும். நீங்கள் புதிய தகவல் அந்த இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது
பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் அவங்க சொல்கிற விஷயம் வந்து அப்படியே வந்து டிஸ்பிளேல இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து புது விஷயம். இதே விஷயத்தை தான் வந்துட்டு நம்ம விட்ஐக்யூ, அதாவது விட்ஐக்யூன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்ஐக்யூ வந்து ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் க்ரோம் எக்ஸ்டென்ஷன். ஸோ விட்ஐக்யூவோட ராப் அப்படிங்கிறவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை இது வந்து ரீசெண்டான ஒரு புது அப்டேட்டாக இருக்குமோ, யூடியூப் அல்காரிதமாக இருக்குமா அப்படிங்கிறது அவரும் அதான் சொல்லியிருக்கார், ராப்ன்றவர். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள் போய்ட்டு. ஸோ இதுதான் புது அப்டேட்டு. ஸோ நீங்களும் வந்து தம்ப்நெயில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வேர்ட்ஸில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒரு 120 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து ஆட் ஆகிருக்காங்க வித்தின் 2 வீக்ஸ். அதாவது ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 நாள்னு சொல்லலாம், ஒரு 120 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஆட் ஆகிருக்காங்க. ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது இந்த பார்த்திங்களா, இது வந்து ஒரு 13,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ டெஸ்க்டாப் வியூஸ் போனோம் அப்படின்னா வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ யூடியூப் ஸ்டுடியோ பற்றின உங்களுக்கு டீட்டெயிலான டீட்டெயிலான வேணும் அப்படின்னா, இது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் இந்த ஒரு வீடியோவில் மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஜென்யூன் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 120க்கு மேலே வந்து வந்திருக்கு. அதே மாதிரி வாட்ச் டைமும் ஒரு 475 ஹவர்ஸ் வந்திருக்கு. வியூஸும் வந்து ஒரு 14,000 வியூஸ் கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ நம்ம பாருங்கள், சப்ஸ்கிரைபர் சேஞ்சும் 129 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த 2 புது மெத்தட் அப்படிங்களா. இது வந்து ஏற்கனவே தம்ப்நெயில் விஷயம் வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. பட் இந்த விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது வந்து ஒரு புதுசாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 100% வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.